ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சீயோன் புதுவாழ்வு சபையின் சார்பாக உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் என்ற இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த வாய்ப்பினை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரங்களையும் ஜாய் டிவி நிறுவனத்தாருக்கு என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். வார்த்தைக்கு நேராய் கடந்து போவதற்கு முன்பாக கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Glory to God. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பெரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பெரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். தகப்பனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தைக்கு விரோதமாயிருக்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளை கட்டுகிறோம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் என் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையை ஊற்றுவீராக. சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கிற கிருபை எங்கள் மீது இறங்கி வரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். தடை செய்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளை கட்டுகிறோம். தேவ பிரசன்னம் தேவ மகிமை வெளிப்படும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே தாழ்த்து விட்டு கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு வசனத்தை வாசிக்கும்படி விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனம் நான் வாசிக்கிறேன், நன்றாய் கவனியுங்கள். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. இந்த விளக்கு எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். இந்த விளக்கு எரிந்தால்தான் இந்த சரீரம் வெளிச்சமாக இருக்கும். அப்படியானால் அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த கண்ணில் இருக்கிற அந்த விளக்கு, அந்த கண்ணான விளக்கு எப்படி எரியும்? பரிசுத்தத்தினால் எரியும், அபிஷேகத்தினால் எரியும், ஜெபத்தினால் எரியும். சங்கீதத்தில் ஒரு வசனம் வாசிக்கிறோம், உடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. வேத வார்த்தையினால் அந்த விளக்கு எரியும். அநேகருடைய கண்கள் இருளாயிருக்கிறது, அந்த விளக்கு அணைந்திருக்கிறது. ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் கெட்டதாயிருக்கும். என் கண்ணுக்கு பிரியமானது, என் கண்ணுக்கு அழகானது, என் கண்களுக்கு மேன்மையானது என்று வாழ்ந்த அநேகர் தங்கள் வாழ்க்கையில வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமானது, கர்த்தருடைய கண்களுக்கு மேன்மையானது, அவருடைய கண்களுக்கு அழகானதை தேடுகிற பிள்ளைகளின் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கிறது, சாதித்து இருக்கிறார்கள். கண்ணுக்கு அழகாயிருப்பதை தேடி அநேகர் வாழ்க்கையில வீழ்ச்சியை சந்தித்தார்கள் என்பது வேதத்திலிருந்து ஒரு குடும்பத்தை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். என்னோடு கூட உங்கள் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ரூத்தின் புத்தகம் 1 அதிகாரத்தில் நான் முதல் வசனத்தை வாசிக்கிறேன், நன்றாய் கவனிங்கள். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். தேசத்திலே பஞ்சம் உண்டானபடியினால் பெத்லெகேமுக்குள்ள அந்த பஞ்சம் வந்துவிடுமோ என்று சொல்லி
ஒரு மனிதன் தன் குடும்பத்தோட பெத்லகேமை விட்டு இன்னொரு தேசத்திற்கு போக தீர்மானித்தார். பெத்லகேம் என்பது என்ன? அப்பத்தின் வீடு. அப்பம் என்பது என்ன? நானே ஜீவ அப்பம். தேசத்திலே பஞ்சம் உண்டான போது அந்த பஞ்சம் தன்னை பாதித்து விடும் என்பதற்காக தேவ சமூகத்தை விட்டு, தேவனுடைய ஜனத்தை விட்டு, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு ஒரு குடும்பம் வெளியே புறப்பட்டு போக வேண்டும் என்று தீர்மானித்தது. என கண்மான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் சில பேருக்கு சில அழைப்பை கொடுத்திருப்பார், சில தரிசனங்களை கொடுத்திருப்பார், சில ஊழியங்களை கொடுத்திருப்பார். அதில் இருக்கிற வறட்சி, அதில் இருக்கிற போராட்டத்தை கண்டு அதை விட்டுட்டு போயிடணும் ஒரு நாள் நினைக்க கூடாது. அநேகர் சொல்லி நான் கேட்டதுண்டு, இந்த வீடு வாங்கினதுலேருந்து எங்களுக்கு சரியில்லைங்க, இந்த வீடு எங்களுக்கு ஆசீர்வாதமாக இல்லை, இந்த வீட்டில் நாங்கள் வந்ததுலேருந்து பிரச்சனையை சந்திக்கிறோம், இந்த நிலத்தை நாங்கள் வாங்கினதுலேருந்து பிரச்சனையை சந்திக்கிறோம், ஆகவே இதை நாங்கள் வித்துறணும், இல்லை வேறு இடத்துக்கு போயிடணும். ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வரும்பொழுது அதை விட்டுட்டு வெளியே வரணும் அப்படி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? நினைக்கக்கூடாது. கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்தா எந்த இடத்துலையும் அந்த கரம் நம்மை உயர்த்தும். தாவீது சொன்னாரே, நான் பாதாளத்தின் கீழே படுக்கை போட்டாலும் அங்கேயும் உடைய கரம் என்னை நடத்தும். தகப்பனுடைய வீட்டை, அப்பத்தின் வீட்டை விட்டு இவர்கள் எங்கே போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் என்றால், நான் வாசிக்கிறேன், நன்றாய் கவனிங்கள். 2வது வசனம். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி, அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொரு பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்பிராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். அவர்கள் தெரிந்து கொண்ட பட்டணம் மோவாப், அப்பத்தின் வீடு. அங்கிருந்து அவங்க போன இடம் மோவாப். மோவாப் என்பது என்ன? சாபத்தின் வித்து. விக்கிரக ஆராதனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் குறி சொல்லுகிற ஆவிகளும் நிறைந்த பட்டணம். உபாகமத்தின் புத்தகம் 23வது அதிகாரம் 3வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது? மோவாபியன் 10ஆம் தலைமுறையிலும் என்றென்றைக்கும் அவன் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. தேவனுடைய சபைக்கு அவன் செட் ஆக மாட்டான், அவன் உள்ள வரக்கூடாது. சபிக்கப்பட்டவன், முறைகேடான உருவாக்கப்பட்ட ஜனம். தேவனுடைய ஸ்தலத்தை விட்டு இந்த குடும்பம் அப்படிப்பட்ட தேசத்தை தெரிந்து கொண்டார்கள். காரணம், உலக ஆசீர்வாதம். இங்கிருந்து அங்கே போனால் நல்லா இருப்பேன், பகட்டான ஆசீர்வாதம். உலக சிற்றின்பம், இங்கிருந்து அங்கே போயிட்டா நான் நல்லா இருப்பேன், அந்த எண்ணம். அவர்கள் போய் அங்கேயே இருந்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே இருந்த அந்த நகோமியின் குடும்பத்திற்கு நடந்தது என்ன? 3வது வசனம் பார்க்க போகிறோம். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். எந்த பட்டணத்துக்கு போனா நான் நல்லா இருப்பேனோ, இந்த இடத்துல ஒரே பிரச்சனை, இந்த ஊழியத்தில் ஒரே உபத்திரவம், இந்த வீட்டுக்குள்ள ஒரே வேதனை, இந்த கம்பெனியில் ஒரே போராட்டம், இதை விட்டுட்டு நான் அங்கே போனால் நல்லா இருப்பேன், இந்த வாழ்க்கையை விட்டுட்டு நான் அந்த வாழ்க்கைக்கு போனால் நல்லா இருப்பேன் அப்படின்னு போன அந்த குடும்பம் இழக்கக்கூடாததை இழந்தார்கள். கணவனை இழந்தாள் நகோமி. அப்பயும் கூட திரும்பி சொந்த தேசத்துக்கு போனங்கிற எண்ணம் வரல. தன் 2 பிள்ளைகள் இருக்கிறார்களே, அவர்கள் பார்த்து கொள்வார்கள். 2 ஆண் மக்கள்கள் இருக்கிறாங்களோ, அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க குடும்பத்தை நடத்துவார்கள். மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனிதன் சபிக்கப்பட்டவன். அவர்களும் இறந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களும் மரணத்தை சந்தித்தார்கள். நகோமி தனியாக நின்றாள். வாசிக்கிற அந்த வசனத்தை நன்றாய் கவனியுங்கள். 5வது வசனம். பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். வாழந்தான் நம்பி வந்தா. அவள் பெத்லகேமை விட்டு வரும்பொழுது நிறைவுள்ளவளாக தான் வந்தேன்னு சொல்கிறா. நான் நிறைவாக தான் வந்தேன், ஆசீர்வாதத்தோடு தான் வந்தேன். ஆனால் இந்த சபிக்கப்பட்ட இடத்துல நான் வந்தபோது கணவரையும் 2 பிள்ளைகளையும் இழந்து தனிமை, வெறுமை, எளிமை, மன கிளேசம் அவளை சூழ்ந்து கொண்டது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை,
அவள் தீர்மானம் பண்ணுகிறா, நான் மறுபடியும் பெத்லகேமுக்கு போவேன். வசனத்தை வாசிக்கிறேன். 6வது வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினாள் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டாள். ஏன் தேசத்திலே கர்த்தர் பஞ்சத்தை அனுமதிக்கிறார்? நல்லா இருக்கிற குடும்பத்தில் ஏன் பஞ்சம் வருது? ஏன் வெறுமை வருது? தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு இஸ்ரவேலர் பொல்லாப்பானதை செய்தார்களோ அப்பொழுதெல்லாம் தேசத்திலே பஞ்சம், அடிமைதானம் மேலோங்கி வந்து நின்றது. இப்போ வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். பஞ்சம் வந்துட்டுதுன்னு நகோமி வராமல் இருந்திருந்தாங்கன்னா கர்த்தர் நிச்சயமாகவே போஷித்திருப்பார். உபத்திரவத்தின் மத்தியிலே நிற்கணுங்க, அழைத்த அழைப்பில் நிற்கணும், கர்த்தர் கொடுத்த ஊழியத்தில் நிற்கணும், கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையில் நிற்கணும். சோதனையை பிரச்சனையை பார்த்து பின்னிட்டு ஓடக்கூடாது, புறமுதக காட்டக்கூடாது. கர்த்தர் கூட இருக்கிறார், சர்வ வல்லவர் கூட இருக்கிறார், நிச்சயமாக ஜெயிக்க வைப்பார். சமாரியா பட்டணம் முழுவதும் பஞ்சம். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாக எலியாவை அனுப்பி விதவையை போஷிக்கலையா? தம்முடைய ஊழியக்காரனாகி எலியாவை போஷிக்கலையா? எகிப்து தேசம் முழுவதுமாக பஞ்சம். யோசேப்பை கொண்டு யாக்கோபின் குடும்பத்தாரை போஷிக்கலையா? கர்த்தர் நிச்சயமாய் போஷித்திருப்பார். கர்த்தருடைய வார்த்தை நம்பாமல் கண் என்ன சொல்லுதோ, அந்த கண்களுக்கு என்ன பிரியமோ, இங்கே போனா நல்லா இருப்பேன், உலக ஆசீர்வாதம், உலக சிற்றின்பத்தை நோக்கி போன நகோமியோட குடும்பம் உடைமைகளை இழந்தது மட்டுமல்ல, இழக்கக்கூடாததெல்லாம் இழந்துட்டாங்க. ஜீவன் இருந்தால் எது இழந்தாலும் சம்பாதித்து கொள்ளலாம், ஜீவனை இழந்துட்டா எதை சம்பாதிக்க முடியும்? தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு கொடுத்த அழைப்பில் பார்த்து கொண்டு ஆரம்ப ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும், அன்பு சகோதரர்களுக்கு, அன்பு ஊழியர்களுக்கு நான் சொல்கிறது, கர்த்தர் அழைத்த அழைப்பில் நிற்கணும். அதில் மக்கள் இல்லையே, சபை இல்லையே, இடம் இல்லையே, பொருளாதாரம் இல்லையே, விட்டுட்டு ஓடக்கூடாது. கர்த்தர் சொன்னால் நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்து முடிப்பார். உலக சிற்றின்பத்துக்காக சிம்சோன் என் கண்ணுக்கு பிரியமானவன் சொல்லி அபிஷேகத்தை இழந்து போயிட்டாரு. உலக இன்பத்துக்காக, உலக இச்சைகளுக்காக ரட்சிப்பை இழந்தவங்க எத்தனை பேர்? அபிஷேகத்தை இழந்தவங்க எத்தனை பேர்? இன்னைக்கு ஊழியத்தை இழந்தவங்க எத்தனை பேர்? உன் கண் தெளிவாயிருந்தா உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். ஒருத்தருடைய கண்களை பார்த்து சொல்லிடலாம் உள்ளத்தில் என்ன ஆவி இருக்கணும். உன் கண் பரிசுத்த ஆவினாலே நிறைந்திருக்கணும். உன் கண் பரிசுத்த வல்லமையினால, அபிஷேகத்தினால உன் கண்கள் நிறையப்பட்டிருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை, உலக ஆசை, உலக சிற்றின்பம், விபச்சார எண்ணங்கள், வேசித்தன எண்ணங்களால அநேகருடைய கண்கள் சிறைப்பட்டு போயிருக்கிறது. பிசாசு நம்முடைய கண்களை பார்த்தா பயப்படணும், நடுக்கம் வரணும். இந்த கண்களில் தேவ மகிமை வெளிப்படணும். இந்த கண்களால் விழுந்து போனவங்க எத்தனையோ பேர். முதல் மனித படைப்பாகிய ஆதாம் ஏவாள் வீழ்ச்சிக்கு காரணம் கண்ணுதாங்க. ஆதியாகமம் 3-4 வசனங்களை 5 வரைக்கும் வாசித்து பாருங்க. அந்த கனி பார்வைக்கு இன்பமும் இச்சிக்கப்படத்தக்கதா இருந்தது. இச்சை பார்வைக்கு இன்பம். உன் பார்வைக்கு இன்பமா இருப்பதெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்காது, பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். பிள்ளையில ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது. ஒரு பெண் ஒரு பாம்பை அழகாய் வளர்த்து வந்தாளாம், பாசத்தோடு வளர்த்து வந்தாளாம். தினமும் அதுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து அதை நன்றாய் வளர்த்து வந்தாள். அது ஒரு மிகப்பெரிய பாம்பாய், ஒரு மலைப்பாம்பாய் வளர்ந்தது. திடீரென்று எதையும் சாப்பிட மறுத்தது, எதையும் குடிக்க மறுத்தது. நன்றாய் வளர்ந்து பெரிய உருவத்துக்கு வந்த பிறகு அந்த பிள்ளையை வளர்த்த அந்த பிள்ளையை சுற்றி சுற்றி அந்த பிள்ளையை பார்த்து கொண்டிருந்தது. 3 நாளாக சரியாக சாப்பிடலைங்கிற காரணத்துக்காக அதை டாக்டரிடம் கொண்டு போகிறா. அதை பரிசோதித்த போது இந்த மருத்துவர் அவர்கிட்ட ஒரு காரியம் சொல்லியிருக்கிறார். இந்த பாம்பு சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுது? 3 நாள் ஆகுது டாக்டர். உன்னையே சுற்றி சுற்றி வருதா? ஆமாம். உன்னையே பார்க்குதா?
எந்த இடத்துல இருந்தாலும் உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்குதா? ஆமாம் டாக்டர், நான் போகும்போது வரும்பொழுது உட்காரும் பொழுதெல்லாம் என்னையே அசையாமல் பார்த்து கொண்டிருக்குது. அப்போ டாக்டர் சொன்னாராம், அந்த மருத்துவர் சொன்னாராம், எவ்வளவு சீக்கிரம் இந்த பாம்பை உன்னை விட்டு அகற்றி காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட முடியுமோ நீ விட்டு விடு, இல்லை என்றால் அது உன்னை விழுங்க பார்த்து கொண்டிருக்கிறது. கண்களில் சர்பத்தின் ஆவி, வேசித்தன் ஆவி, விபச்சார எண்ணங்களில் சிறைப்பட்டு போன கண்கள், கவனமாயிரும். உன் வேலையில, உன் பள்ளியில, உன் கல்லூரியில, உன் ஊழியத்துல உன்னை வீழ்த்த நினைக்கிற இந்த பொல்லாத கிரியைகளை கொண்ட ஆவிகள் உன்னை சுற்றிலும். வேதம் சொல்லுகிறது, பாலில் இச்சைக்கு விலகி ஓடிடு. பிசாசு கூட எதிர்த்து நில்லு, இச்சைகளுக்கு விலகி ஓடி போயிரு. யோசேப்பை போல ஓடி போயிரு, நிக்காத. அதில் சிறைப்பட்டு போனா பாதாளம், திரும்பி எழும்பி வர முடியாதபடி பாதாளம். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு என்ன பிரியமோ அதை தான் நாடணும். எங்கள் ஊழிய பாதையில் கூட தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு சபையை கொடுத்த இடம் தான் சொல்லியிருக்கிறேன். ஒரு சுடுகாடை ஒட்டிய பகுதி, ஏரி ஒட்டிய பகுதி தான். சனிக்கிழமை மத்தியானமே புறப்பட்டு போயிடுவோம். ஹவுஸ் விசிட்டிங் ஈவினிங் பண்ணிவிட்டு காலையில் சர்வீஸ் முடித்து மாலை 5 மணிக்கு தான் வீடு திரும்புவோம். இரவு அங்கே தான் ஸ்டே பண்ணுவோம். நன்றாய் கவனிங்கள் தேவனுடைய பிள்ளைகளை. அந்த வீடு ஒரு ஏரி ஓரத்தில் இருந்ததுனால அந்த டோரை சரியாக சாத்தவே முடியாது. அப்படின்னு அந்த டோரை நான் திறந்தேன்னா என் கண்ணுக்கு தெரிகிற இடம் முழுக்க கல்லறைகளும் காட்டு செடிகளும் தான் இருக்கும். சபையிலிருந்து சின்ன மேடு, அது மேலே சபையிலிருந்து ஒரு 5-6 அடி தன்ன ஏரி தான். அந்த டோரை சரியாக சாத்த முடியாது. மழையினால் அந்த மரம் ஊறி போய் கீழே சாத்தும், மேலே சாத்தாது. 20 லிட்டர் கேன் தான் எங்களுக்கு பாதுகாப்பு. ரெஸ்ட் ரூம் கிடையாது. வீட்டிலேருந்து புறப்படும் போதே ஜெபிப்பேன், ஆண்டவரே என் குடலுக்கெல்லாம் ஒரு கண்ட்ரோலை கொடுங்க ஆண்டவரே. நான் ஞாயிற்றுக்கிழமை 5 மணி வரைக்கும் என் வீடு திரும்புகிற வரைக்கும் என் குடல், என் இறப்பையில் அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும் ஆண்டவரே. அது ஒரு ஏரி பக்கமாக இருக்கிற இடமா இருந்ததுனால தான் ஜனங்கள் எல்லாம் குளிக்கன்னா கூட அவங்க அந்த ஓப்பனில் தான். சென்னையில் இருந்த நமக்கு அது செட் ஆகாது. ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே எனக்கு கண்ட்ரோல் பண்ண கிருபை கொடுங்க ஆண்டவரே. இரவில் அந்த கதவை அடைக்க முடியாது. விஷத்தேள்கள், விஷ பாம்புகள் நடமாடுகிற இடம். இரவு முழுவதும் என் மகளை மடியில் போட்டு உட்கார்ந்துருப்பேன். என் கணவர் ஜெபித்து கொண்டே இருப்பார். இரவு முழுவதும் என் மகளை மடியிலே போட்டுக்கொண்டு, எந்த ஒரு விஷ கிருமியும் உள்ளே வந்துடக்கூடாது ஆண்டவரே. தூக்கமே வராது அந்த அறைக்குள்ளே. காலையில் 4 மணி போல் வெளிச்சம் விடிந்த பிறகு கண்களை மூடி நான் தூங்கியிருக்கிறேன். 5:30 மணிக்கு எழுந்து பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளை, என் பிள்ளையை சுற்றிலும் அநேக சிறு சிறு பூச்சிகள் செத்து இருக்கும். என் பிள்ளையை சுற்றி இருக்கும். அந்த 1 மணி நேரத்தில் அவ்வளவு பூச்சிகள். நான் நினச்சேன் நான் தான் நல்லா பாதுகாக்கிறேன்னு. ஆனால் இல்லை, கர்த்தர் காக்காராகில் காக்கிறவர்களின் பிரயாசம் விருதா. இரவு முழுவதும் கர்த்தர் என் பிள்ளைக்கு பாதுகாப்பாய். இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குறதும் இல்லை, உறங்குறதும் இல்லை. என் சொந்த வந்தெல்லாம் என்னை திட்டம், இந்த இடத்துல வந்து சர்ச்சு வச்சிருக்கிற, இந்த இடத்துல வந்து சர்ச்சு வச்சு, இந்த இடத்துல வந்து ஊழியம் செய்கிற, சென்னையில் செய்ய வேண்டியதானே, இது ஒரு இடமா? ஆனால் கர்த்தர் சொன்ன, நீ வா, நான் உன்னை பார்த்து கொள்வேன், நீ வா, என் வார்த்தையை நம்பி வா. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நின்றோம். ஜனம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, மேன்மை இல்லை, கஷ்டம், வறுமை, பட்டினி, போராட்டம், அவமானம், நிந்த அழைப்பு இருந்தால் நீங்கள் இப்படி இருப்பீங்களா? காதுபட பேச்சுக்கள். கர்த்தர் உங்களை உண்மையாகவே அழைத்தாரா? ஆண்டவரே சகிக்க பலனை கொடுங்க. வறுமை சூழ்நிலை, ஒரு வாரம் 100 ரூபாய் காணிக்க வர்றது எங்களுக்கு பெரிய விஷயங்க. அந்த மாதம் முழுவதும் அந்த குடும்பத்தை நடத்த வீட்டு வாடகை கட்டணும், சபை வாடகை கட்டணும், பிள்ளையோட படிப்பு காரியங்கள், 15 கிலோமீட்டர் தள்ளி பிள்ளையோட பள்ளி, டெய்லி போக்குவரத்து செலவு, பயங்கர கஷ்டம். என் கண்ணு பார்க்குறதெல்லாம் வறட்சி தான். ஆனால் கர்த்தர் சொன்ன, நீ நில்லு, நான் பத்திரமா உன்னை பார்த்துப்பேன். சூழ்நிலையை பார்க்காத, எப்போ ஜெபன சூழ்நிலையை பார்க்காத, நீ நில்லு. ஒரு முறை என் மக வந்து அழறா, பசிக்குதுன்னு அழறா. 1 கிலோ அரிசி தான் வச்சுருந்தேன்.
ரூபா கையில் இல்லைங்க. 10 வருடத்துக்கு முன்பாக சொல்கிறேன். கொஞ்சோண்டு அரிசி தான் வச்சுருந்தேன். அது காசி கஞ்சா காசி காலை மதியானம் நைட்டு, காலை மதியானம் நைட்டு 3 நாள் கொடுத்துட்டேன். 3ஆவது நாள் இரவு வந்து அழுகுறேன், அம்மா எனக்கு இந்த கஞ்சி வேண்டாம், எனக்கு தயவு செய்து ஒரே ஒரு தோசை வாங்கி கொடுமா ப்ளீஸ், எனக்கு இந்த கஞ்சி என்னால் குடிக்க முடியாதமான்னு அழுறா, எனக்கு பசிக்குதுமான்னு அழுறா. அம்மாட்ட காசு இல்லையா, நீ பொறுத்துக்க, அம்மா அடுத்த வாரம் வாங்கி கொடுத்துறேன். அவள் சர்ச்சை கூட்டிகிட்டு போய் அந்த உண்டியை காட்டுறா, இதுலேருந்து எடுமா, ஒரு 5 ரூபாய் எடுத்து எனக்கு ஒரு தோசை வாங்கி கொடுங்கம்மா. ஆனால் உண்மையாக அதில் 5 பைசாவும் செல்லாத 10 பைசாவும் தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு குழந்தை பசினால் அழும்போது அது எவ்வளவு வேதனை தரும்னு என்னை போல தாய்களுக்கு தெரியும். மிகவும் வேதனை. ஆண்டவரே இந்த பாட தாங்க பலனை கொடுங்க ஆண்டவரே. வார்த்தை நம்பி நிற்கிறேன். நான் சூழ்நிலையை பார்க்கல, இந்த வறட்சியை பார்க்கல, இந்த நிலைமையை பார்க்கல, இந்த வெறுமையை நான் பார்க்கல, இந்த ஒன்றுமில்லாத நிலையை நான் பார்க்கல, இந்த கைவிடப்பட்ட நிலையை நான் பார்க்கல. ஆண்டவரே அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், நீர் எங்களை நடத்துவீர். இந்த பாதையை கடக்க கர்த்தர் கிருபையை கொடுத்தார். அந்த நிலையிலிருந்து இன்றைக்கு கர்த்தர் உயர்த்தினார். பொறுமையாக இருக்க உதவி செய்தார். கற்பாறையிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்தார். வறண்டு பாலைவனமான நிலங்களை பூக்க செய்தார். தண்ணீரே வராதுன்னு இருக்கிற அந்த நிலத்தில் கர்த்தர் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்றைக்கு கர்த்தர் அந்த நிலையிலிருந்து உயர்த்தி இருக்கிறார். என்னை போல கிராமப்புறங்களில் தனித்து சபையை வைத்து விசுவாசத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க. சபை இல்லை, இடம் இல்லை, பொருளாதாரம் இல்லை பார்க்காதீங்க. எங்களுக்கும் சொந்த இடம் இல்லை, சொந்த சபை இல்லை, மக்களை விடுவிக்கிற ஊழியை செய்கிறதுனால ஊழியமே செய்யக்கூடாதுன்னு எத்தனையோ போராட்டங்கள். ஆனாலும் இதுவரைக்கும் நடத்தின தெய்வம் இதுக்கு மேலும் எங்களை நடத்துவார் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக உங்களுக்கு நடத்துவார். இதுவரைக்கும் எங்களை உயர்த்தி இருக்கிறார். இந்த 10 வருட ஊழிய பாதையில் கர்த்தர் ஒவ்வொரு படியாய் உயர்த்தி வைத்திருக்கிறார். இதற்கு மேலும் அவர் நடத்துவார். நிச்சயமாக உங்களை நடத்துவார். மனுஷர் பேசுகிற வார்த்தைகளை குறித்து சோர்ந்து போயிடாதீங்க. தோல்விகளை கண்டு துவண்டு போயிடாதீங்க. யார் என்ன சொன்னாலும் கர்த்தர் என்ன சொன்னார் அதை மட்டும் பிடித்து உறுதியாக நில்லுங்க. கர்த்தர் நிச்சயமாக நடத்த. உங்க கண்ணு சொல்றதை நம்பாதீங்க, கர்த்தர் சொல்றதை நம்பி நில்லுங்க. ஒரு நாள் அசைக்கப்பட மாட்டீங்க. என்னை போல இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். ஒருவேளை இந்த கண்களில் எனக்கு ஒரு விடுதலை வேணும், என் கண்கள் பரிசுத்தமாக இருக்கணும், நான் ஒரு சிறையிருப்பில் இருக்கிறேன், நான் மேன்மையாக நோக்கி ஓடக்கூடாது, இந்த தீர்மானம் பண்ணுகிற பிள்ளைகளே, உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். என்னோட கூட கண்களை மூடுங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Glory to God. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. Glory to God. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா, என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஆமீன் ஆண்டவரே, ஆமீன் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். அப்படி கண்களில் ஒரு வல்லமை இறங்குவதாக, கண்களில் தேவ மகிமை இறங்குவதாக, கண்களில் இருக்கிற எல்லா சத்துருவின் உடன்படிக்கைகள் உடைவதாக.
கண்களை கண்ட்ரோல் பண்ணுகிற பொல்லாத அசுத்த வல்லமைகள் வெளியேறுவதாக. கண்களுக்குள்ளே கிரியை செய்கிற விபச்சார எண்ணங்களையும் வேசித்தன எண்ணங்களையும் கொண்டு வந்து அந்த சரீரத்தை கெடுக்கிற பொல்லாத அசுத்த ஆவின் கிரியைகள் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. இப்பொழுது விடுவிக்கிறேன் அப்பா, உம்முடைய நாமத்தினாலே அப்படிப்பட்ட பிள்ளைகளை விடுவிக்கிறேன். அப்படியே கண்கள்ல வல்லமை இறங்குவதாக. இந்த கண்கள்ல இருக்கிற இச்சையின் ஆவிகள் வெளியேறுவதாக. உலக ஆசீர்வாதம், உலக சிற்றின்பத்திற்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தருடைய கரம் இப்பொழுது விடுவிக்கும்படியே நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு கிராமப்புறங்கள்ல, ஒவ்வொரு இடங்கள்ல போராடி கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நிற்கிறேன். அவர்கள் மேல வல்லமை இறங்கட்டும். அவர்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே, அவர்களை பலப்படுத்துங்க. எங்களை நடத்தி எங்களை உயர்த்துகிற தெய்வம், அவர்களையும் உயர்த்த நீர் வல்லமையுள்ளவராயிருக்கிறீர். ஒரு நாள் பின்மாற்றத்துக்கு போயிடக்கூடாதப்பா, சோர்ந்து போயிடக்கூடாதப்பா. அழைத்த தேவன் நீர் உண்மையுள்ளவர். அந்த அழைப்பில் உறுதியாய் நிற்க கிருபைகளை தருவீராக. சோதனையை சகிக்க கிருபைகளை தருவீராக. பலனை கொடுப்பீராக. ஊழியத்தை செய்கிற ஊழியர்களை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய மனைவிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமைகள், தரித்திரங்கள், ஆண்டவரே சபைகளுக்கு விரோதமாய், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் இருக்கிற மந்திரவாதங்கள், சூனிய கட்டுகள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உடைவதாக, உடைவதாக. அவர்கள் எழும்பட்டும். எந்த இயேசபேலின் வார்த்தையினால சோர்ந்து போயிருக்கிறார்களோ, பயந்து போயிருக்கிறார்களோ, இப்பொழுது கரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அவர்களை பலப்படுத்துவதாக, தைரியப்படுத்துவதாக, இன்னும் தொடர்ந்து ஓடுவதற்கு கிருபை கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர் நீரப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஊழியங்களை கட்டுங்க. வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில வீழ்ச்சி வந்துடவே கூடாதப்பா. ஜெயிக்கணும், கர்த்தருக்காக ஜெயிக்கணும் ஆண்டவரே. ஒரு எகுவின் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். திருக்கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எந்த ஆலய ஆராதனைக்கும் போகாதவர்களாக இருந்தால் எங்கள் திருச்சபையின் ஆராதனைக்கு உங்களை நாங்கள் அன்பாய் அழைக்கிறோம். அது மாத்திரமல்ல, 24 மணி நேர ஜெப உதவிக்கு எங்கள் தொலைபேசியினோடு நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்கிறோம். இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண்ணிற்கு உங்கள் காணிக்கையை அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்கும்படி அன்பாய் கேட்கிறோம். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் முகவரி: சியோன் புது வாழ்வு சபை, எண் 31, லால் பகதூர் சாஸ்திரி தெரு, தரணி ஸ்கொயர், பேரமனூர், மறைமலை நகர், போர்ட் ஆப்போசிட். சபையின் ஆராதனை ஞாயிறு காலை 8 மணி முதல் 10:30 வரை நடைபெறும். மாதந்தோறும் அமாவாசை அன்று கட்டுகளை உடைக்கும் ஜபம் மாலை 6 மணி முதல் 9 மணி வரை நடைபெறும். இதில் வியாதியில் உள்ளவர்களுக்காகவும், பில்லி சூனியம் மாந்திரிகத்தின் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் கட்டுகளை உடைத்து சிறப்பு ஜபம் செய்யப்படும். யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். அனுமதி இலவசம்.